2020க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண எல்லாருக்குமே நிச்சயமாக குறைந்தபட்சம் ஒரு 10%லேருந்து மேக்சிமம் ஒரு 50% வரைக்கும் லாபத்தில் இருக்கிறோம். கடந்த ஒரு வருஷத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு 10,000 பாயிண்ட் ஒரு வருஷத்தில் கடந்து 80,000 பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ அதனால நேயர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ராலி இன்னும் கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 வாரம் 3 வாரங்களுக்கு நிச்சயமாக தொடரும். ஆகஸ்ட்டுக்கு அப்புறமாவே கொஞ்சம் மார்க்கெட்டில் ஒரு மிதமான ஒரு போக்கு தான் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் பீக்குன்னு கொடுத்துட்டே இருக்காது. ஸோ அதனால நேயர்கள் பட்ஜெட்டு முன்னாடியோ இல்லது பட்ஜெட்டு முடிஞ்ச பிறகோ அந்த வாரங்களில் நீங்கள் இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ ஷேர்ஸை நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம். பட்ஜெட்டும் போது கொஞ்சம் ஏறக்கூடிய செக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரயில்வே செக்டர். ஏன்னா ரயில்வேக்கு நிச்சயமாக நிதி ஒதுக்கீடுகள் புதிய திட்டங்கள் இதெல்லாம் வரும்போது அந்த செக்டர் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எஸ்எம்இ இன்டர்நெட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே. பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். மார்க்கெட் வரலாறு காணாத உயர்வு. சென்செக்ஸ் 80,000 பாயிண்ட் போயிட்டு இருக்காங்க. நிப்டி 24,250 கிராஸ் பண்ணிருச்சு. ஷேர் மார்க்கெட்ல இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஒரு குதூகலமாகவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மார்க்கெட்ல அந்த 2020க்கு மேல இன்வெஸ்ட் பண்ண எல்லாருக்குமே நிச்சயமாக குறைந்தபட்சம் ஈவன் நீங்க போன வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலோ இல்ல அதுக்கு முந்தின வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலோ எல்லாருமே மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10%லேருந்து மேக்சிமம் ஒரு 50% வரைக்கும் லாபத்தில் இருக்கிறோம். ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும்போது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதிகமாக இருந்தாலும் கூட யாரையும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுத்துறது கிடையாது. ட்ரேடிங் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து வாங்க ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல லாபத்தை நீங்கள் பெற்றிருப்பீங்கன்னு நம்புறேன். கடந்த 6 மாதமாகவே நான் உங்களுக்கு நிறைய பதிவுகளில் கொடுத்துட்டு இருந்தேன். நிறைய கம்பெனி ஷேர்ஸ்லாம் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நல்ல கம்பெனி ஷேர்ஸ்லாம் செக்டர் வைஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதில் நீங்கள் ஏதாவது ஒவ்வொரு கம்பெனி வாங்கியிருந்தீங்கனாலே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருவருமே நல்ல லாபத்தில் இருந்திருப்பீங்க. ஒருவேளை அந்த மாதிரி வாங்க தவறியவர்கள் வாங்கினவங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு நிலைப்பாடு இருக்கும். இந்த ராலி இன்னும் தொடருமா அல்லது இது எங்கேயாவது ஒரு இடத்துல கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறது தான் இன்றைய நிறைய பேருக்கு மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டினாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு முறையுமே ஆல் டைம் பீக் வரும்போது இந்த மாதிரி ஒரு மனநிலை வருவது இயல்பானது. இந்த முறை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு 10,000 பாயிண்ட் ஒரு வருஷத்துல கடந்து 80,000 பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ அதனால நேயர்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த ராலி இன்னும் கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 வாரம் 3 வாரங்களுக்கு நிச்சயமாக தொடரும். இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 காரணங்களை சொல்லலாம். ஒன்று பட்ஜெட். சரி, எப்பவுமே ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் பட்ஜெட்டை ஒட்டி அதை எதிர்பார்ப்புகள் அதில் அவங்க தரக்கூடிய நிதி ஒதுக்கீடுகள் இதனுடைய எதிர்பார்ப்பின் காரணமாகவே மார்க்கெட் ஏறிட்டே இருக்கும். இரண்டாவதாக குவார்டர்லி ரிசல்ட்ஸ். ஃபர்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு 10ஆம் தேதியிலேருந்து ஜூலை 10லேருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 2 காரணங்களும் மிக முக்கிய காரணங்களாக கருதப்படுது. ஸோ அதனால நேயர்கள் ஷேர்ஸ் ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தவங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறது நல்லது. ஆனால் அந்த ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறதையும் ஏன்னா டிவிடெண்ட்டு போனஸ்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வரும்போது தான் உங்களுக்கு வரும். அதனால நேயர்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணி ஏற்கனவே வாங்கினவங்க வெயிட் பண்ணி அதற்கு பிற்பாடு கொஞ்சம் நீங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா பட்ஜெட்டுக்கு அப்புறமாக அந்த எதிர்பார்ப்புகள்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமாக ஆகஸ்ட்ல இருந்து ஒரு ஸ்மூத்தான மார்க்கெட் நோக்கி நகர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல நடக்க போற எலெக்ஷன் தான். ஸோ அதுதான் அடுத்து மார்க்கெட்டை இதே நிலைக்கு கண்டினியூ பண்ணுமா இல்லை ரிவர்சல் கொடுக்குமா அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்க போற மிக முக்கியமான ஈவெண்ட். அதனால ஆகஸ்ட்டுக்கு அப்புறமாவே கொஞ்சம் மார்க்கெட்ல ஒரு மிதமான ஒரு போக்கு தான் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் பீக்குன்னு கொடுத்துட்டே இருக்காது. ஸோ அதனால நேயர்கள் பட்ஜெட்டு முன்னாடியோ இல்லது பட்ஜெட்டு முடிஞ்ச பிறகோ அந்த வாரங்களில் நீங்கள் இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ ஷேர்ஸை நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம். உதாரணமாக நீங்கள் ஒரு 100 ஷேர் வாங்கியிருக்கீங்க. இப்போ அதில் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் மட்டும் 30,000 ரூபா ப்ராஃபிட் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் நீங்கள் 70 ஷேர் நிறுத்திக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய 30 ஷேர் ஒரு ஷேர் விலை 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. 30 × 1000
ரூபாய் 30,000 ரூபாய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கலாம். மீதி இருக்க 70 ஷேரை நீங்கள் உங்கள்கிட்ட நிறுத்திக்கோங்க. சரி, இந்த 30,000 நான் வெளில எடுத்துட்டேன், இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு அடுத்து யோசிப்பீங்க. ஒன்று, நீங்கள் அதை வந்து கேஷாக மாற்றி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எஃப்டியில் கொண்டு போய் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லை, கேஷாக வச்சுருந்தேன்னா எனக்கு செலவாயிடும் அப்படின்னு தோணுச்சுன்னா அடுத்தடுத்து நியூ ஐபிஓஸ்லாம் நிறைய வரும். உங்களுக்கு ஜூலை முடிஞ்சு ஆகஸ்ட்டில் செப்டம்பர்லாம் மாதம் ஒரு புது கம்பெனி வரும். அந்த மாதிரி புது கம்பெனிகளில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரீஇன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க இப்போ தான் வர்றாங்க, அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க ரேலியை தொடங்குவாங்க. ஸோ மார்க்கெட்டுடைய ஏற்ற இறக்கங்கள் ஐபிஓஸை பெரும்பாலும் பாதிக்காது. ஸோ அதன் காரணமாக இப்போ அடுத்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா எம்கியூர், பன்சால் வயர், இந்த மாதிரி ஐபிஓஸ் எல்லாமே நல்ல ஐபிஓஸ்லாம் வருது. ஸோ நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி புதுசாக வர ஐபிஓ கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பண தேவைகள் இருக்கவங்க நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கவும் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி பட்ஜெட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது. பட்ஜெட்டும் போது கொஞ்சம் ஏறக்கூடிய செக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரயில்வே செக்டர். ஏன்னா ரயில்வேக்கு வந்து நிச்சயமாக நிதி ஒதுக்கீடுகள், புதிய திட்டங்கள் இதெல்லாம் வரும்போது அந்த செக்டர் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நம்ம ஏற்கனவே அந்த பதிவுகளை பார்த்துருக்கோம். இருந்த போதிலும் ஒரு ரிவைஸ் பண்ணுறேன் அவங்களுக்கு. ரயில் விகாஸ், RVNL, அதுக்கப்புறம் ரைட்ஸ், IRFC, IRCTC, ரெயில்டெல், இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பத்திரமா அப்படியே வச்சுக்கோங்க. வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி கம்பெனிகள்லாம் நல்லா திறனாய்வு செய்து, இதோட தனிப்பட்ட கருத்து தான், நீங்கள் கொஞ்சம் திறனாய்வு செய்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. ஸோ ரயில்வே செக்டர் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் டூப்பராக போயிட்டு இருக்கக்கூடிய, நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், டிஃபென்ஸ் செக்டர். டிஃபென்ஸ் செக்டருக்கும் நல்ல சிறந்த நிதி ஒதுக்கீடுகள்லாம் போகுது. ஸோ டிஃபென்ஸ் செக்டர்லாம் ரொம்ப ரேட் ஏறி போச்சு, நான் எந்த கம்பெனியை வாங்குறது அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் ஏறினா கூட இன்னும் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் டிஃபென்ஸ் செக்டர் இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், BEL அப்படிங்கிற கம்பெனி, BEML, கொச்சின் ஷிப்யார்டு, மசகான் டக், இந்த மாதிரி கம்பெனிகளை கூட ஒரு ஷேர் கூட முடிஞ்சால் கூட வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா டிஃபென்ஸ் செக்டர் நிதி ஒதுக்கீடு பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்கு ஷார்ட் டேர்ம்லையும் ப்ராஃபிட் கொடுக்கும். ஏற்கனவே வச்சிருக்கவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ப்ராஃபிட் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தெரிந்தே நல்ல விஷயம் தெரிஞ்ச பிறகு அந்த ஷேரை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஏறிச்சே நம்ம வந்து கவலைப்படக்கூடாது இல்லையா? அதனால தான். மூன்றாவதாக அடுத்தபடியாக நல்ல ஒரு மூமெண்ட்டை கொடுக்கக்கூடிய செக்டர் நான் எதிர்பார்க்கறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிறைய மேம்பாலங்கள், பிரிட்ஜஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணும்போது அப்போ அந்த செக்டரும் உங்களுக்கு ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் இருக்கக்கூடிய L&T, இர்கான் இன்டர்நேஷனல், GMR இன்ஃப்ரா, IRB இன்ஃப்ரா, இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை வந்து கொடுக்கும். நான்காவதாக பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி செக்டர். ஏன்னா இப்போ வந்து ரினியூவபிள் எனர்ஜிக்கு அதிகமான ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதில் இருக்கக்கூடிய விண்டா இருக்கட்டும் அல்லது வந்து தெர்மலாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரினியூவபிள் எனர்ஜி செக்டர் நல்ல மூமெண்ட் கொடுக்கும். அதில் இருக்கக்கூடிய கோல் இண்டியா, KPI கிரீன் எனர்ஜி, சுஸ்லான், இந்த கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நீண்ட கால அடிப்படையில் ஒரு நல்ல லாபத்தையும் கொடுக்கும். இந்த ஷார்ட் டேர்மில் இந்த 15 நாள் 20 நாள் ரேலியை புக் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் செக்டர். அக்ரிகல்ச்சர் செக்டரில் ஃபெர்டிலைசர், அந்த மாதிரி சுகர்ஸ், அந்த மாதிரி கம்பெனிகள்லாம் கொஞ்சம் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டரும் உங்களுக்கு ஏறும். குடிசை மாற்று வாரியம், NBCC, HUDCO, அந்த மாதிரி கம்பெனிகளும் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ பட்ஜெட்டும் போது போன பட்ஜெட் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், எதுக்கெல்லாம் நிதி ஒதுக்கீடுகள் பண்ணுறாங்களோ இப்போ அதை விட கொஞ்சம் அதிகமான அளவுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க. ஸோ அதன் காரணமாக பட்ஜெட்டின் போது இந்த செக்டர்ஸ் எல்லாம் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே வச்சிருந்தாலும் சரி, இல்லை புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி, பீக்கில் இருக்கே அப்படின்னு பயப்படாமல் வாங்கி பட்ஜெட்டும் போது கொடுத்துட்டு திருப்பி புக் பண்ணிக்கோங்க, ப்ராஃபிட் புக் பண்ணிடுங்க. அடுத்தபடியாக அடுத்த ஒரு மாதம் அமைதியாக வெயிட் பண்ணோம்னா திருப்பி ரேட் இறங்கி வரும். ஏன்னா பழைய ரேட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் இருந்தால் மட்டும்தான் ரொம்ப டீப்பாக இறங்கும். இப்போ டவுன் வந்தால் கூட 80,000 பாயிண்ட் இருக்கக்கூடிய சென்சஸ் உங்களுக்கு என்ன பழையபடி என்ன 10,000 20,000 பாயிண்ட்டுக்கு வர போகுது. 80,000 பாயிண்ட் போயிருக்குன்னா ஒரு கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 5,000லேருந்து 10,000 பாயிண்ட் கரெக்ஷன் கொடுக்கலாம். ஆனால் பழைய நிலைக்கு வருவதற்கு மிகப்பெரிய ஒரு மேக்ரோ ஈவெண்ட்ஸ்லாம் இருந்தால் மட்டும்தான் பாதிக்கு பாதியாக இறங்கி வரும். இப்போ கொரோனா போன பிரச்சனைகள் வந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதியாக இறங்கி வந்துச்சு. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பெரிய பிரச்சனைகள் கிடையாது. நம்மளுடைய எக்கானமி ஸ்ட்ரென்த்தாக
இருக்குது, நம்மளுடைய ஜிடிபி நல்லா இருக்குது, நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஃபேவரபுளான விஷயங்களாக இருக்குது. ஜேபி மார்கன் அவர் வந்து பாண்ட் மார்க்கெட்டில் வந்து பணத்தை வந்து டம்ப் பண்ண போகிறாங்க. இப்படி பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம ஒரு டீப் டவுன் ட்ரெண்டை எதிர்பார்க்க முடியாது. அதனால் அப் ட்ரெண்டில் இருக்குதே பேனிக் ஆகாமல் அப் ட்ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்ல கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி வேறு கம்பெனி வாங்குங்க. இல்லை இப்போ நான் புதுசாக இப்போ தாங்க மார்க்கெட்டுக்குள்ளேயே வர்றேன், எனக்கு இவ்வளோ நாள் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்களும் ஒன்றும் பேனிக் ஆக வேண்டாம். இந்த மார்க்கெட்லேயும் நீங்கள் வந்து ஷேர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் சொன்ன நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான செக்டர்ஸில் ஒவ்வொரு கம்பெனியாக நீங்கள் வாங்கிட்டே வாங்க. ஏன்னா ரேட்டு இறங்கினாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், திருப்பி வாங்கிக்கலாம். ஸோ நிறைய கம்பெனிகளாக 10 கம்பெனி 20 கம்பெனி அப்படி சூஸ் பண்ணுங்கள். இதில் என்ன நமக்கு லாபம் வந்துடும் நினைக்காதீங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நிச்சயமாக நமக்கு வந்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ லாபத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த பட்ஜெட் ரேலி அப்படிங்கிறத நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு ஏற்கனவே வச்சுருக்கவங்களும் சரி புதுசாக வச்சுக்கவங்களும் சரி கவனமாக கையாண்டோம் அப்படின்னா இந்த ரேலியை நம்ம சிறப்பாக கையாண்டு நல்ல பலனை பெறலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.